குட் மார்னிங். வெரி கிளாட் டு மீட் யூ த்ரூ திஸ் வீடியோ. இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்ற எண்ணம் இருக்கும். இந்த காலையிலே நீங்கள் எழும்பும்போது வச்சுருப்பீங்க, இதில் இன்னைக்கு இதை செய்யணும்ப்பா, செஞ்சே முடியணும்ப்பா, இதில் எப்படியாவது நான் வின் ஆயிடணும்ப்பா அப்படின்ற யோசனை இருக்கும். யாருமே இங்கே தோல்வி அடைய நினைக்க மாட்டோம். நம்ம எல்லாரும் லைஃப்ன்ற ஒரு ரேஸில் ஓடுறோம். இந்த ரேஸில் எப்படியாவது வின் ஆகணும் அப்படின்னு நினச்சி தான் ஓடணும். அது சம்மந்தப்பட்ட ஒரு வேத வசனம் கூட இருக்கு, அதை வாசிக்கிறேன் பாருங்களேன். 1 Corinthians 9:24-25 பந்தய சாலையில் ஓடுவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். எல்லாரும் ஆல் ஆர் இன் ரேஸ், எல்லாரும் ஒரு ரேஸ்ல இருக்கும். ஆமா, நம்ம கிறிஸ்தவங்க எல்லாரும் பரலோகம் போயிடணும் அப்படின்னு ஒரு ரேஸ்ல இருக்கும். உலக மனிதர்கள் எல்லாரும் எதையாவது உங்களை அடைஞ்சு தரணும் அப்படின்னு ரேஸ்ல இருக்கும். ஆனா பந்தயத்துல ஓடி ஒருத்தன் தான் வெற்றி பெறுவான். அந்த வெற்றி பெறதுக்கு 2-3 விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. அது என்னன்னு அடுத்த வசனம் சொல்லுது, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமா இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. இதுல 2 விஷயம் அடங்கும், ட்ரைனிங் அண்ட் டிசிப்ளின். ரேஸ்ல ஓடணும், அதுல வின் பண்ணணும்னா 2 விஷயம் முக்கியமானது, ட்ரைனிங் வேணும், டிசிப்ளின் வேணும். பயிற்சி இல்லாம ஒருத்தர் ஓடி வின் பண்ணிட முடியாது. அத மாதிரி டிசிப்ளினா லைஃப் இல்லாம அதுல வின் பண்ணிடவே முடியாது. we have to train ourselves, we have to discipline. நாம சில ட்ரைனிங்க்கு உட்படுத்தணும். பாருங்க, உசைன் போல்ட் நீங்க ஸ்கிரீன்ல தெரியலார, இவர் தான் உசைன் போல்ட். இந்த உசைன் போல்ட் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 100 மீட்டரை ரொம்ப வேகமா ஓடி முடிச்ச மனுஷன்னா அந்த உசைன் போல்ட் தான். 9.59 செகண்ட், மினிட்ஸ் இல்ல, 9 செகண்ட் 59 மில்லி செகண்ட்ல ஓடி முடிச்ச மனுஷன். அவர் 9:65 தான் ஓடிட்டு இருந்தாராம். இந்த 4-5 மில்லி செகண்ட்ஸ் குறைக்கிறதுக்கு அவர் 4 வருஷம் ட்ரைனிங் எடுத்திருக்காரு. புரியுது அவங்களுக்கு? இந்த 4-5 மில்லி செகண்ட்ஸ் குடிக்கிறதுக்கு 4 வருஷம் ட்ரைனிங் எடுத்துக்காரு. அவரோட பர்சனல் இன்டர்வியூஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது மாத்திரம் இல்ல, ஒரு வெல் டிசிப்ளின் லைஃப். காலையில எழும்புறதுல இரவு தூங்குற வரைக்கும் அவர் எடுக்கிற சாப்பாடு எல்லாமே தான். இன்னொரு மனுஷர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, அவருக்கும் 38 வயசாகுது. இப்ப அவர் தன்னோட பாடியை ரொம்ப கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுக்காக அவர் ஃபுட்பாலில் ரொம்ப தூரம் ஓடணும், 90 நிமிடங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும் ஃபுட்பால் விளையாடும்பொழுது. அவரோட பாடியை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறாரு. அவரோட சில பார்த்தா காலைல 6 மணிக்கு எழுந்திருவார், 6:30 மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணுவார், கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுவார், கரெக்டாக சன்பாத் எடுப்பார், கரெக்டாக பாடி மெயின்டைன் பண்ணுவார், தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட மாட்டார், இந்த மாதிரி தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸோ அந்த கூல்ட்ரிங்க்ஸோ வந்து குடிக்க மாட்டார், தண்ணி மட்டும்தான் எடுத்துக்கொள்வார். அவர் ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்காரு. ஸோ பாடி 38 வருஷம் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்கெல்லாம் பந்தயத்தில் ஜெயிக்கிறாங்க. இன்னைக்கு உசைன் போல்ட் தான் உலகத்திலே வேகமான ஓடுற மனுஷன். ஸோ அவங்களோட ட்ரைனிங், அவங்களோட டிசிப்ளின் ரொம்ப முக்கியமானது. நம்ம அந்த வசனம் முடியும் போது சொல்கிறது, அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவுள்ளாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஸோ அழிவுள்ள கிரீடத்தை பெற அவங்களே அப்படி ரொம்ப ட்ரைனிங் எடுத்தாங்கன்னா, டிசிப்ளினோட இருந்தாங்கன்னா, அழிவில்லாத கிரீடத்தை பெறப்போகிற நாம எவ்வளோ ட்ரைனிங் எடுக்கணும், எவ்வளோ டிசிப்ளினாக இருக்கணும். நம்ம என்னங்க ட்ரைனிங் எடுக்கணும்? ட்ரெயின் யுவர் ஃபெய்த், எக்ஸசைஸ் யுவர் ஃபெய்த். அவங்க பாருங்க, டெய்லி லைஃப்ல அவங்க மசில் எக்ஸசைஸ் பண்ணாங்க கரெக்டா அந்த ஓடுறதுக்காக. நம்மளுடைய விசுவாசத்தை டெய்லி எக்ஸசைஸுக்கு கொண்டு வரோம். அதை ரொம்ப அவங்க நிறைய நாளில் அதை நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கணும். எப்படி டெய்லி நம்ம மசில்ஸை ட்ரெயின் பண்ணிட்டே இருந்தால் மசில் க்ரோ ஆகும், பெருசாக வளரும். அப்படிதானே நம்ம எல்லாருக்கும் தெரியும். தொடர்ந்து அதில் அழுத்தம் கொடுக்க அது பெருசாக வளரும். அதே போல உங்க விசுவாசத்தை நீங்க ட்ரெயின் பண்ண அதை எக்ஸசைஸ்க்கு உட்படுத்துறீங்கன்னா உங்க விசுவாசம் வளரும். அப்போதான் நீங்க அந்த இலக்கை அடைய முடியும், நீங்க போய் பரலோகத்தை அடைய முடியும், தேவன் உங்களுக்கு வச்ச இலக்கை அடைய முடியும். விசுவாசத்தை ட்ரெயின் பண்றது மட்டும் இல்லை, ரொம்ப டிசிப்ளினான ஒரு லைஃப், ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் உங்களுக்கு தேவை. அவங்க பாருங்க, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எப்போ எந்திரிக்கணும், எப்போ தூங்கணும், எங்க போகணும், எங்க வரணும், வெல் டிசிப்ளின்டா இருக்காங்க இன்னும் வரைக்கும். நாமும் நம்முடைய வாழ்க்கையில சில ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் நமக்கு தேவை. ஜெபிக்கிறதுல சில டிசிப்ளின் தேவை, வேத வாசிக்கிறதுல டிசிப்ளின் தேவை, சபைக்கு வரதுல டிசிப்ளின் தேவை. நாம நம்முடைய அனுதின வாழ்க்கையை நடத்துறதுல கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நிறைய டிசிப்ளின் தேவைங்க. நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய போதர்லாம் இருக்காங்க. பாஸ்டர் பாலி அங்கிச்சோ, நம்ம எல்லாருக்கும் தெரியும். தினசரி காலையில 3 மணிக்கு கிளம்பிடுவாரு. இப்ப அவர் உயிரோட இல்ல. 3 மணிக்கு கிளம்பி 6 மணி வரைக்கும் ஜெபிக்கிற ஒரு படம். டிசிப்ளின் ப்ரேயர் லைஃப். நிறைய போதர்கள் இருக்காங்க, தினசரி இவ்வளோ அதிகாரத்தை வாசிடுவாங்க, இவ்வளோ அதிகாரம் வாசிடுவாங்க. டிசிப்ளின் பைபிள் ரீடிங், டிசிப்ளின் மினிஸ்ட்ரி லைஃப். ஒரு நேரத்தை கொடுத்து இந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்ம ஊழியம் செஞ்சிடணும், ஊழியம் செய்கிறாங்க. ஸோ டிசிப்ளின். இப்படி யாரெல்லாம் தங்களோட விசுவாசத்தை செயல்படுத்தி ஒரு ஒழுங்குள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றாங்களோ அவங்கெல்லாம் கிரீடத்தை பெறாங்க, பந்தய பொருளை பெறாங்க, ஓட்டத்தை ஓடி முடிக்கிறாங்கன்னு பார்க்குறோம்.
பவுல் சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொல்றாரு. ஓடி முடித்தேன்னு அவர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? வெல் டிசிப்ளின் லைஃப். அவரோட ஃபெய்த் எக்ஸசைஸ் பண்ணாருன்னு பார்த்தோம். ஸோ நீங்களும் இந்த காலை வேளையில் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிற காரியம் ட்ரைனிங் அண்ட் டிசிப்ளின், பயிற்சியும் ஒழுங்கும். ஒரு கிறிஸ்தவனுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதுலெல்லாம் நீங்க பயிற்சி பெற விரும்புங்களோ அதெல்லாம் பயிற்சி பண்ணணும். விசுவாசத்தை பயிற்சிக்கு உட்படுத்துங்க. வேற எந்த காரியமாக இருந்தாலும் பயிற்சிக்கு உட்படுத்துங்க. ரொம்ப டிசிப்ளின்டா உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுங்க. நீங்க கண்டிப்பா அந்த வசனம் சொல்லப்பட்டது போலவே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க ஓடுவீங்க. பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெற்றுக்கொள்ளலாம். யார் இந்த ஒருவன்? யாரெல்லாம் வெல் ட்ரெயின்டா வெல் டிசிப்ளின்டா இருக்காங்களோ அவங்க எல்லாரும் பந்தய பொருளை பெற்றுக்கொள்றாங்க, லக்க அடைகிறாங்க. நீங்களும் உங்க லக்க அடையணுமா, பரலோகம் போகணுமா? கிறிஸ்தவர்களாகிய நமக்கு லக்க என்ன? பரலோகத்தை அடைவது. அப்படின்னா ரொம்ப டிசிப்ளின்டா ரொம்ப ட்ரெயின் பர்சனா இருங்க. நீங்க பரலோகத்துக்கு செல்வீங்க. உங்க லக்க ஆண்டவர் உங்களுக்கு என்ன லக்க வச்சிருக்காரோ அதை நீங்க அடைந்தே திரும்பி. இந்த காலை வேளையில் மீண்டுமா ஞாபகப்படுத்துகிறேன், ட்ரைனிங் அண்ட் டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு வின் த ரேஸ் அண்ட் வின் த ட்ராஃபி. ஸோ இந்த காலை வேளையில் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இந்த வசனங்களை மீண்டுமாய் வீட்டில் போய் தியானிங்க. 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 24-25. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹேவ் அ கிரேட் டே.